இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் யூனிட் கீழே கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ்னு ஒரு தனி கோர்ஸ் இருக்கு, அதுல இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது ரொம்ப பேசிக். ஒரு எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டாக இருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட கர்வ் வந்து கரெக்டாக வரையணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய எக்கனாமிக்ஸ்ல வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அதாவது ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து பிரிப்பாங்க. அப்போ கிளாசிக்கலிஸ்ட் இருக்காங்க, நியோ கிளாசிக்கலிஸ்ட் இருக்காங்க, கீனிஷியன் இருக்காங்க, இந்த மாதிரி சிகாகோ ஸ்கூல் இருக்காங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்காங்க. இதுல கிளாசிக்கல் ஸ்கூல் சொன்ன ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ நம்ம கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற ரெண்டு வார்த்தையை நம்ம தனித்தனியா பிரிச்சு படிப்போம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, அதாவது இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட்டை போட்டோம்னா நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் ப்ரொடக்ஷன், சரியா? இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டு எப்பவுமே அவுட்புட்டை வந்து அதிகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்லா கவனிங்க. நம்ம இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, லேபர் கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள்னா, அந்த லேபர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு டொமேட்டோ ப்ரொடக்ஷனோட அவுட்புட்டை அதிகப்படுத்தலாம். அதே நான் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன்னா, ஒரு அளவுக்கு அதிகமா நான் லேபரையோ ஃபர்டிலைசரையோ கொடுக்கும்போது அது அந்த இன்புட்டே கூட அந்த அவுட்புட்டை வந்து குறைக்கிறதுக்கான காரணமாயிடலாம். ஓகேவா? ஸோ அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதே மாதிரி சில இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, த மேனர் அண்ட் எக்ஸ்டென்ட். மேனர் அப்படின்னா வந்து அது பாசிட்டிவா ரிலேட் ஆயிருக்கா, நெகட்டிவா ரிலேட் ஆயிருக்கா, அதாவது அது வந்து நம்ம இன்புட்டை கொடுத்தோம்னா அவுட்புட்டை அதிகப்படுத்துதா, இல்ல இந்த இன்புட்டை கொடுத்தோம்னா அந்த அவுட்புட்டை குறைக்குதா, ஓகேவா, இல்ல நியூட்ரலா வச்சுக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அண்ட் எக்ஸ்டென்ட்னா அளவு, எந்த அளவுக்கு அதிகப்படுத்துது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு யூனிட் லேபர் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 10 கிலோ கூட தக்காளி அதிகப்படுத்தலாம். இல்ல நான் ஒரு யூனிட் லேபர் கொடுக்குறேன்னா அது வந்து எனக்கு 2 கிலோ தக்காளி கூட அவுட்புட்டை கூட அதிகப்படுத்தி கொடுக்கலாம். ஸோ எவ்வளவு அளவுக்கு, எவ்வளவு இன்டென்சிட்டி, எவ்வளவு எக்ஸ்டென்ட்ல வந்து அது ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னும் நமக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லும். ஸோ இதுல வந்து 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு கிவன் லெவல் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்னு கிவன் பீரியட் ஆஃப் டைம். அந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதை சொல்றதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். டெக்னிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. மேத்தமேட்டிக்கல் அப்படின்னா வந்து பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறது. டெக்னிக்கல்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இதை போட்டா அது வரும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லும். ரைட். அப்போ ஒரு ஃபார்ம்ல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ்வலா வந்து அவுட்புட்டை ஒய்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து கியூ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். குவான்டிட்டி கியூன்னு சொல்லி நம்ம அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு குட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட வந்து கேபிட்டல் இருக்கும். எப்பவுமே எக்கனாமிக்ஸ்ல கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து மெஷினை தான் நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்கும், அப்புறம் நம்ம கிட்ட லேபர் இருப்பாங்க. அப்போ மெஷினரி, லேபர், இந்த 2 இன்புட்டை வச்சு நம்ம வந்து கியூ அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். இப்போ இந்த 2 இன்புட்டை நம்ம என்ன காம்பினேஷன்ல வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதாவது கேபிட்டல், ஒரு யூனிட் கேபிட்டல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 4 யூனிட் லேபர் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் 2 யூனிட் மெஷின் யூஸ் பண்றேன், கேபிட்டல் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் 2 யூனிட் லேபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 2 2 4 4 5 1 3 இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன்ல வேணாலும் நம்மளால அந்த கேபிட்டலையும் லேபரையும் மர்ஜ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ இதுதான் ஒரு ஃபார்ம் வந்து எப்பவுமே கேரி அவுட் பண்ணுவாங்க, ரைட்? அப்ப கியூ அப்படிங்கிற அவுட்புட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர். அதாவது எவ்வளவு கேபிட்டல் போடுறோம், எவ்வளவு லேபர் போடுறோம், அதை எந்த அளவுக்கு போடுறோம், இது எல்லாமே வந்து கியூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னா இது ரெண்டும் தான் அந்த குவான்டிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு கேபிட்டல், எவ்வளவு லேபர். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறது டிட்டர்மைன் பண்ணும். அதனாலதான் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். ஃபங்க்ஷன் ஆஃப்னா இதோட இது 2 இருக்கிறனாலதான் நமக்கு குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்டா? ஸோ இதுல 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்னு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது இந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல. ரெண்டாவது பிசிக்கல் யூனிட்ஸ்ல தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
கேபிட்டல் லேபர்ங்கிறது எந்த அளவுங்கிறது தான் இங்க முக்கியம். சரியா? இப்ப கேபிட்டல் வந்து எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்றோம், லேபர் எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி அளவு தான் முக்கியம். இங்க அளவு தான் நம்ம வந்து எடுத்துப்போம். மத்த எந்த யூனிட்ஸோ மானிட்டரி யூனிட்ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது லேபருக்கு வந்து இவ்வளோ கூலி, மிஷினுக்கு வந்து இவ்வளோ கூலி, அப்படிலாம் அந்த மாதிரி யூனிட்ஸ்ல எல்லாம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து வராது. வெறும் குவான்டிட்டி மட்டும் தான். ஓகேவா? சோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எவ்வளோ, குவான்டிட்டி ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, குவான்டிட்டி ஆஃப் லேபர் எவ்வளோ, இதுதான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பியூர்லி டெக்னாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், இங்க வேற எந்த ரிலேஷன்ஷிப் வராது. அதனாலதான் இங்க நம்ம பிசிக்கல் குவான்டிட்டியை மட்டும் யூஸ் பண்றோம். ரைட்டா? ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். யூஸ்வலா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ரன், லாங் ரன் ரெண்டு இருக்கு. ஷார்ட் ரன், லாங் ரன் ரெண்டுமே அது எதை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து தான் நம்ம பிரிக்கிறோம். ஷார்ட் ரன் அப்படின்னா குறுகிய காலத்துக்கு அப்படின்னு அர்த்தம். லாங் ரன் அப்படின்னா ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல நம்ம கிட்ட வந்து வேரியபிள் இன்புட், ஃபிக்ஸ்டு இன்புட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். ஓகேவா? வேரியபிள் இன்புட் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த வேரியபிள் இன்புட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே ஃபிக்ஸ்டு இன்புட் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் அது அதே இடத்துல தான் இருக்கும். அது ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு இன்புட். எதை வச்சு எப்படி சொல்றோம்னா, இப்ப நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்ம கிட்ட இருக்கு, அது ஃபிக்ஸ்டு இன்புட். அதுல நம்ம விதை விதைக்கிறோம், இல்லைன்னா வந்து மருந்து அடிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேரியபிள் இன்புட். ஏன்னா நம்ம ஒரு கிராப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு இன்டென்ஷன்ல வந்து விதை விதைப்போம், அப்புறம் ஃபெர்டிலைசர் போடுவோம். அப்ப நம்ம கிராப்பை ப்ரொடியூஸ் பண்றோம்னு முடிவெடுத்தாதான் நம்ம அந்த இடத்துல வேரியபிள் இன்புட்டுக்கு செலவே பண்ணுவோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நேரத்துல வந்து இந்த லேண்டை ஃபாலோவா விட்டுலாம், ஒரு கொஞ்ச நாள், ஒரு மூணு மாசம் கிட்ட வந்து இந்த லேண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், கொஞ்சம் தரிசு நிலமா கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நான் வேரியபிள் இன்புட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த லேண்டுங்கிற ஃபிக்ஸ்டு இன்புட் அதே இடத்துல தான் இருக்கும். புரியுதா? சோ ஷார்ட் ரன்ல எப்பவுமே ஒரு குறுகிய காலத்துக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு இன்புட்டாவது இருக்கும். ஏன்னா குறுகிய காலத்துல நம்ம எதையுமே அவ்வளவு சீக்கிரமா மாத்திட முடியாது. ஓகேவா? சோ மாத்த முடியாத ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட கண்டிப்பா ஷார்ட் ரன்ல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா வந்து வித்தின் சம் 1 இயர் யூஸ்வலா அந்த டைம் சொல்லுவாங்க. பட் 3-4 மந்த்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட் ரன்ல நான் திடீர்னு வந்து என்னோட இன்புட்டை, அதாவது லேண்டுங்கிற ஒரு யூஸ்வலா ஃபிக்ஸ்டு இன்புட்ங்கிறது லேண்டா இருக்கும். பட் நம்ம சம்டைம்ஸ் வந்து மெஷினரி கூட நம்ம ஃபிக்ஸ்டு இன்புட்டா வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி போடுறேன் அப்படின்னா, அந்த டிராக்டர் வந்து நான் வந்து ஒரு கிராப்பை விளைக்கிறேன் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா நான் டிராக்டர் யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் ஒரு 3 மாசம் ஃபாலோவா விடுறேன்னா அந்த டிராக்டர் நான் என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் அந்த டிராக்டர் என் வீட்டுல தான் நிற்கும். புரியுதா? சோ அது ஃபிக்ஸ்டு இன்புட். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம கிட்ட தான் அது இருக்கும். ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு இன்புட் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நம்ம கிட்ட இருக்கும். அப்ப ஷார்ட் ரன்ல நம்மளால இப்ப இந்த டிராக்டர் வந்து திடீர்னு நம்மளால வித்துட்டு வேற ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஷார்ட் ரன்ல நம்மளால முடியாது. சோ நம்ம கிட்ட ஷார்ட் ரன்ல கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்டு இன்புட் இருக்கும். அது போக வேரியபிள் இன்புட்ஸும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிராப்பை ஒரு 3 மாசத்துல விளைக்கிறேன் அப்படின்னா அப்ப எங்கிட்ட என்ன இருக்கும், லேண்ட் இருக்கும், டிராக்டர் இருக்கும், பிளஸ் சீடு, ஃபெர்டிலைசர் அந்த மாதிரிலாம் இருக்கும். புரியுதா? அப்போ ஃபிக்ஸ்டு இன்புட்டும் இருக்கும், வேரியபிள் இன்புட்டும் இருக்கும். இதே லாங் ரன்ல பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், ஷார்ட் ரன்னா ஒரு இன்புட் ஏதாவது ஒண்ணு கேபிட்டல் யூஸ்வலா வந்து முதலீடுவோம். எதெல்லாம் முதலீட வச்சுப்போம், டிராக்டர் முதலீடு, லேண்ட் முதலீடு, இந்த மாதிரி. அப்ப அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதாவது பிக்ஸ்டா இருக்கும். அண்ட் an addition to output can be obtained by only by using more labor. அதாவது நம்ம கிட்ட கேபிட்டல் லேபர்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட்டை யூஸ் பண்றதா முன்னாடி படிச்சோம் இல்லையா, Q is a function of L and K படிச்சோம். அப்போ நம்ம கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா வச்சுட்டு லேபர் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த நம்ம வந்து வேரியபிளா வச்சுக்கிறோம். அப்போ கேபிட்டல் இஸ் பிக்ஸ்டு இன்புட், லேபர் இஸ் வேரியபிள் இன்புட். எப்போ ஷார்ட் ரன்ல. ஓகேவா? மிஷினரி கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அதாவது பிக்ஸ்டா தான் இருக்கும், பிக்ஸ்டு இன்புட் ஆக்ட் ஆகும். லேபருங்கிறவங்க நம்ம அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். சோ லேபர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் இன்புட்டா நம்ம பாக்குறோம். வேரியபிள் அப்படின்னா மாற்றத்துக்குரியது, பிக்ஸ்டுங்கிறது மாற்ற முடியாதது. ஓகேவா? ரைட். அப்ப லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸ்டு இன்புட்ங்கிற ஒண்ணு இங்க இருக்காது. அதாவது லாங் ரன்ல ஒரு 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அந்த பீரியட் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, நம்ம கிட்ட இருக்கிற லேண்டோ, நம்ம கிட்ட இருக்கிற டிராக்டரோ கூட மாற்றத்துக்கு உட்படும். புரியுதா? அது வேரியபிளா மாறிடும். சரியா? பிக்ஸ்டா நம்ம கிட்ட ஷார்ட் ரன்ல இருந்தது, லாங் ரன் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா வேரியபிளா மாறிடும். சோ லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே ஒரு பிக்ஸ்டு இன்புட் இருக்கவே இருக்காது. எல்லா பிக்ஸ்டு இன்புட்மே பிகம்ஸ் வேரியபிள் இன்புட் when the time comes for long run production function. ஓகேவா? சோ ஷார்ட் ரன்ல எப்பவுமே ஒரு பிக்ஸ்டு இன்புட் பிளஸ் வேரியபிள் இன்புட் இருக்கும். லாங் ரன்ல வேரியபிள் இன்புட்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர பிக்ஸ்டு இன்புட்டே இருக்காது. ஏன்னா எல்லாமே மாற்றப்படும். ஓகேவா? சோ போத் இன்புட்ஸ் பிகம் வேரியபிள். அப்ப லேபர், கேபிட்டல் ரெண்டுமே நமக்கு வேரியபிளா இருக்கும். டிராக்டரையும் மாத்திக்கலாம், லேண்டையும் மாத்திக்கலாம், லேபரையும் மாத்திக்கலாம், எல்லாத்தையுமே நம்மளால மாத்த முடியும் லாங் ரன்ல. ஓகே, ஷார்ட் ரன், லாங் ரன். இப்ப இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பிளான் சைஸ். இது பிளான் சைஸ் அப்படிங்கிறது நம்ம அக்ரி பிசினஸ் மீன்ஸ்
நம்ம ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுனால பிளான்ட்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டாக்கு வந்து ஏதாவது ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்கலாம். அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம். இல்லைன்னா வந்து இங்க பிளான்ட் சைஸ்ங்கிறது வந்து நம்ம கிராப்ல நிறைய பேர் தப்பா நினைச்சிருவாங்க. கிராப் சொல்றோம்ல, அந்த பிளான்ட்ங்கிறது இந்த பிளான்ட்டோட அர்த்தம் கிடையாது. பிளான்ட்னா ஸ்டீல் பிளான்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி, ஓகேவா? இண்டஸ்ட்ரியோட சைஸ் அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான்ட்ங்கிறது மீன் பண்றோம். ஸோ பிளான்ட்டோட சைஸ் வந்து ஷார்ட் ரன்ல பிக்ஸ்டா இருக்கும், லேபர் வந்து வேரியபிள். பிளான்ட் சைஸ் அப்படின்னா நத்திங் பட் கேபிட்டல், முதலீடு. நம்ம கட்டடம் கட்டுறோம் இல்லையா, எப்படி நம்ம டிராக்டர் லேண்ட் எல்லாம் வந்து கேபிட்டல் முதலீடுன்னு சொன்னோமோ அதே மாதிரி நம்ம கட்டியிருக்கிற கட்டடமும் நமக்கு முதலீடு தான். அப்போ அதைத்தான் நம்ம பிளான் சைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கட்டடத்தை நம்மளால ஷார்ட் ரன்ல திடீர்னு என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. திடீர்னு நான் இன்னும் 2 கட்டடம் கட்டுறேன் நம்மளால போக முடியாது, ரைட்டா? சோ ஷார்ட் ரன்ல இந்த பிளான் சைஸ் அப்படிங்கிறது பிக்ஸ்டா இருக்கும். லேபர் அப்படிங்கிறது வேரியபிள் இன்புட். லேபர் எப்பவுமே வேரியபிள் தான். நான் இன்னைக்கு நினைச்சா ஒருத்தர் தூக்கலாம், நாளைக்கு நினைச்சா வேற ஒருத்தர் வேலைக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ லேபர் வந்து வேரியபிள் இன்புட்டா இருப்பாங்க, பிளான் சைஸ் வந்து பிக்ஸ்ட் இன்புட்டா இருக்கும். இப்போ இதே வந்து லாங் ரன் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், எல்லா இன்புட்ஸுமே வந்து வேரியபிள் இன்புட்ஸா மாறிடும் சொல்லிருக்கோம் இல்லையா? அதனால பிளான் சைஸ் வந்து வேரியபிளா இருக்கும் லாங் ரன்ல. லேபரும் வந்து வேரியபிள் இன்புட்டா மாறிடும். ஓகே, இப்ப ஷார்ட் ரன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா லேபர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா வந்து ஃபார்ம் சைஸ், பிளான் சைஸை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளால வந்து இதே அந்த பிளான் சைஸ் வந்து பிக்ஸ்டா வச்சிருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஆனா லாங் ரன்ல வந்து நம்மளால ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து இந்த இடத்துல லாங் ரன்ல நம்மளால வந்து பிளான் சைஸையும் மாத்திக்க முடியும், லேபரையும் வந்து மாத்திக்க முடியும், ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்ததுக்கு போறோம். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஆக்சுவலா வந்து இந்த லா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்கனாமிக் பிரின்சிபல்ஸை வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு பிரின்சிபல் தான் என்னன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். வெரி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து லா ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்டிஆர் அப்படின்னா நம்ம காமனா படிப்போம். இதை லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். அதாவது இந்த லா தான், அதாவது ஒரு எக்கனாமிக் பிரின்சிபலுக்கு பின்னாடியும் ஒரு தியரி இருக்கும். அப்போ இந்த பிரின்சிபலுக்கு பின்னாடி இருக்கிற தியரி தான் இந்த கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம், ஓகேவா? அப்ப கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ்ங்கிற பிரின்சிபல் தான் ஆக்ட் ஆகுது, ரைட்? ஓகே, இப்போ இதுல வந்து இது வந்து எல்டிஆர்னு சொல்லலாம், இல்ல ஷார்ட் ரன் லா ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? சோ இதோட அசம்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா இது வந்து ஷார்ட் ரன் அப்படின்னு முன்னாடியே வந்துருச்சு இல்லையா? ஷார்ட் ரன் என்ன அர்த்தம், ஒன்னு பிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு வேரியபிளா இருக்கும். அப்போ ஒரு இன்புட் லேபர்ங்கிற இன்புட் நமக்கு வேரியபிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டல்ங்கிற இன்புட் வந்து நமக்கு பிக்ஸ்டா வச்சுப்போம், ஓகேவா? ரைட். அடுத்து லேபர் இஸ் ஹோமோஜினஸ். அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே லெவல் ஆஃப் எஜுகேஷன் தான் இருக்கும், ஒரே லெவல் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஹோமோஜினஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறவங்க, எந்த கேரக்டர்லயும் டிஃபரெண்டா இல்லாம எல்லா கேரக்டர்லயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க லேபர் அப்படின்னு சொல்லி செகண்ட் அசம்ஷன். அடுத்து டெக்னாலஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது எப்பவுமே எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில விஷயத்த மட்டும் நம்ம வேரியபிளா வச்சுக்கிட்டு தான், மத்ததெல்லாம் பிக்ஸ்டா வச்சுக்கிட்டு தான் எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த அசஸ் பண்ணுவோம். சோ எதனால அப்படின்னா எல்லாமே வேரியபிளா தான் இருக்கும் நிஜ வாழ்க்கையில, ஆனா அது எல்லாத்தையுமே நம்மளால அக்கௌண்ட் பண்ணிக்க முடியாது ஒரு லால. சோ ஒரு லா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுல சில விஷயங்கள் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு சில விஷயங்களை மட்டும் தான் மாத்தி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ டெக்னாலஜி இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட். முன்னாடி படிச்சோம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் கிவன் டெக்னாலஜில நமக்கு இருக்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து டெக்னாலஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இன்புட் பிரைசஸ் ஆர் கிவன். இன்புட் பிரைசஸ் அப்படின்னா லேபருக்குன்னு ஒரு விலை இருக்கும், கேபிட்டல் அப்படின்னு ஒரு விலை இருக்கும். அப்போ அது மாறாது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். லாங் ரன்ல அது மாறலாம், பட் இது ஷார்ட் ரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோங்கிறனால இன்புட் பிரைஸ் ஷார்ட் ரன் குறுகிய காலத்துக்கு நமக்கு விலை என்னவோ அதே விலை தான் எப்பவுமே கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏறாது, ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு லேபருக்கு வந்து நம்ம ஒரு கூலி வந்து 600 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த நம்ம இந்த லாவை எஸ்டிமேட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அது 600 ரூபாவா தான் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், சரியா? ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த லா என்ன சொல்லுது, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓகே, ரைட். அகைன் ஒன் மோர் டைம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, if the quantity of one variable input is increased keeping other inputs constant. அதாவது ஏதாவது ஒரு வேரியபிள் இன்புட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். என்னன்னா இங்க நுணுக்கத்தை பாருங்க, பிக்ஸ்ட் இன்புட் நம்ம எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது பிக்ஸ்டு, சரியா? இது ஷார்ட் ரன் தானே, ஷார்ட் ரன்ல பிக்ஸ்ட் இன்புட் நம்ம மாத்தவே முடியாது, அது பிக்ஸ்டு தான். ஆனா வேரியபிள் இன்புட் நம்மளால மாத்த முடியும். அதனால ஒரு வேரியபிள் இன்புட் லேபர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இன்புட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மத்த இன்புட்ஸ்லாம் கான்ஸ்டன்ட். அதாவது இது இந்த மெஷினரி அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, வேரியபிள் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்.
எதை லேபர் இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ டோட்டல் அவுட்புட் என்ன ஆகும், அதோட எஃபெக்ட் எங்க தெரியும் நம்மளுக்கு, மொத்த அவுட்புட்ல தான் தெரியும். வேரியபிள் இன்புட்டை இன்க்ரீஸ் பண்றோம், பிக்சட் இன்புட்டை கான்ஸ்டன்டாவே வச்சுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா மொத்த அவுட்புட்ல நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியும். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா அந்த எஃபெக்ட் வந்து 3ஆ சொல்றாங்க, புரியுதா. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னா அவுட்புட் இன்க்ரீஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட், அதாவது ஏறுமுகமா ஏறும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம்ல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஒன்று வரும், அது நான் கிராஃப்ல போகும்போது உங்களுக்கு சொல்றேன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இறங்கு முகமா ஏறும், ஓகேவா. இன்க்ரீஸ் அட் அண்ட் டிக்ரீசிங் ரேட். அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் டோட்டல் அவுட்புட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது கடைசி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம லேபர் கதை பார்த்தோம் இல்லையா, அதாவது லேபரா ஒரு 5 யூனிட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த 5ல இருந்து 6ஆ கன்வெர்ட் பண்றேன்னா எனக்கு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். அதே நான் 6ல இருந்து 7ஆ பண்றேன், 7ல இருந்து 8ஆ பண்ற வரைக்கும் எனக்கு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போக போக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். கடைசிக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்ப 5 லேபர்ல இருந்த இடத்துல மொத்தமா தூக்கி 10 லேபரை இறக்குறேன்னா அவங்க ஒருத்தர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு சரியா வேலை செய்யாம அவுட்புட் என்ன ஆகும், கடைசியில பார்த்தா அந்த அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 5 லேபர் வச்சிருக்கும் போது எனக்கு வந்து 10 லேபர் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மொத்த அவுட்புட் என்ன ஆகுது, அந்த இடத்துல குறையுது. இதுதான் வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். டிமினிஷிங்னா குறையிறது, என்ன குறையுது, வருமானம் குறையுது, ஓகேவா. அதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட். ஓகே, இப்ப லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஒரு எல்டிஆர் அதேதான். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதா இந்த லா. ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஓகே. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்திருப்போம், ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப் பார்த்திருப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பிரின்சிபல்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்திருப்போம். ஒன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஓகேவா. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு லா ஆன்சர் பண்ணும். இந்த லா எதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹவு மச் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், ரைட்டா. ஓகே, இப்போ கைட்ஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் அவுட்புட், ஆப்டிமம் இன்புட் யூஸ், ஆப்டிமம் அவுட்புட் டு ப்ரொடியூஸ், ஓகேவா. எவ்வளவு இன்புட் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளவு அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற 2 டெசிஷனுக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்றது இந்த லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல நம்ம சொன்ன மாதிரி 3 ரிலேஷன்ஷிப் சொன்னாலும் அதுல இது ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அப்ப இன்புட் அவுட், ஃபேக்டர்னாலே இன்புட், ப்ராடக்ட்னா அவுட்புட், ஓகேவா. சோ ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை நமக்கு சொல்றதுதான் இந்த லா அப்படின்றாங்க, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போக முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது டோட்டல் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். இது வந்து டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிபி கர்வ், டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். டிபிபின்னு சொல்லலாம், டிபின்னு சொல்லலாம், ரைட்டா. அதே மாதிரிதான் மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் இல்லைன்னா மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் இல்லைன்னா ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அதாவது பிசிக்கல் அப்படிங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்றோம்னா எல்லாமே குவான்டிட்டி டேர்ம்ஸ்ல தான் இருக்கும், பிசிக்கல் அவுட்புட் டேர்ம்ஸ் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம பிசிக்கல்னு ஒரு இடத்துல யூஸ் பண்றோம். டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த உற்பத்தி, ஓகேவா. மொத்தம் எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது. ஆவரேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து ஆவரேஜா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது சராசரியா தோராயமா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது ஆவரேஜ் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா மார்ஜினல் என்ன சொல்லியிருக்கேன், சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுது அப்படிங்கிறது அந்த ரிலேட்டடான டேர்ம் தான் மார்ஜினல் ப்ராடக்ட். ஓகே, ஒன்னு என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல போறோம். ஓகே, அதோடு சேர்த்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் இருக்கு. எலாஸ்டிசிட்டி அப்படின்னாலே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற தன்மை தான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிக், நம்ம எலாஸ்டிக் பேண்ட் எல்லாம் இருக்குல்ல, எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம், நம்ம இழுக்கிறதுக்குலாம் வரும் இல்லைன்னா வராது, ஓகேவா. சோ அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இதுல இருக்கு. ஓகே, நம்ம வந்து டெஃபினேஷன் பார்க்கும்போது இன்னும் கிளியரா இருக்கும், ரைட். ஃபர்ஸ்ட் டோட்டல் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட், டிபிபி கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா மொத்த உற்பத்தின்னு சொன்னோம் இல்லையா, அப்பனா என்ன அர்த்தம், மொத்த கியூ எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, relationship between number of workers and the total number of units of output produced, ஓகேவா. holding all other factors of production constant. அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள் இன்புட், அதாவது லேபர். நம்ம அசம்ஷன்ல படிச்சோம்ல, லாவோட அசம்ஷன்ல லேபருங்கிறது தான் வேரியபிள் இன்புட். பிளான் சைஸ் அதாவது கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. இப்போ இந்த சினாரியோல லேபரை வேரியபிளா வச்சுட்டு அப்புறம் என்ன அர்த்தம், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம போடுறோம் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது, இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எனக்கு இவ்வளவு கேஜி வந்து அவுட்புட் கிடைக்குது. இதுதான் டோட்டல் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். ஓகே, மொத்தமா எவ்வளவு உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி ஆகும்போது லேபரை வேரியபிளா வச்சுக்கிறோம், பிளான் சைஸ் கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்ட் இன்புட்டா வச்சுக்கிறோம், ரைட்டா.
அப்ப டிபிபி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய்னும் நான் சொன்ன மாதிரி ஒய்னும் அவுட்புட்டை சொல்லலாம், இல்லைன்னா கியூ அப்படிங்கிற டேர்ம்லயும் நம்ம அவுட்புட்டை மென்ஷன் பண்ணலாம். அப்பனா என்ன அர்த்தம், நான் வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் கிடைக்குது. பிசிக்கல் யூனிட்ஸ்ல நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட் ஆர் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட். இது என்ன சொல்றது அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை ஈச் ஒர்க்கர் ஆன் ஆவரேஜ். அதாவது ஒருத்தனும் அவனோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஒருத்தனும் எவ்வளவு அதுல அந்த மொத்த உற்பத்திக்கு ஒருத்தனும் எவ்வளவு வந்து உழைச்சிருக்கான் அப்படிங்கறத இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட் சொல்லும். இது எப்படி பார்க்கலாம், இப்போ அவுட்புட் பர் ஒர்க்கர், ஒருத்தன் எவ்வளவு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான் ஒருத்தனும், சரியா, இது பாக்குறதா இது. அப்போ கீழே என்ன, எக்ஸ்ங்கிறது இன்புட், ஓகேவா, லேபர் தான் நம்ம கொடுக்குற வேரியபிள் இன்புட், அதனால எக்ஸ்ங்கிறது லேபரா வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஒர்க்கர் எவ்வளவு, ஒய்ங்கிறது அவுட்புட், அப்ப அவுட்புட் டிவைடட் பை ஒர்க்கர், அதான் மேல எழுதியிருக்கோம் அவுட்புட் பர் ஒர்க்கர்னு. இப்போ ஒரு ஒர்க்கர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான், ஓகேவா. எப்பவுமே இந்த மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ்ல இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சுக்கோங்க, ஒய் பை எக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே டினாமினேட்டர் வச்சு நியூமரேட்டர் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதாவது இவ்வளவு லேபர் நம்ம போட்டதுனால நம்மளுக்கு இவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், ஓகேவா. ரைட், அடுத்து மார்ஜினல் ப்ராடக்ட். மார்ஜினல்னால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா. ஸோ அந்த டெல்டாங்கிற சிம்பிள் எப்பவுமே சேஞ்ச் குறிக்கும், அதனால தான் நம்ம டெல்டா யூஸ் பண்றோம். ஓகே, மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா இருக்கிற நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த இருக்கிற 5 பேர்ல நான் வந்து இன்னும் ஒருத்தனை ஆட் பண்றேன். அப்ப அந்த அடிஷனலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடிஷனல் குவான்டிட்டி நம்ம எவ்வளவு லேபர் ஆட் பண்றோம், அதனால எவ்வளவு அடிஷனலான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது, புரியுதா. இந்த ஏபிபி இருக்குல்லப்பா, அதுலயே வந்து டெல் ஒய் பை டெல் எக்ஸ், சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஒர்க்கர், ஓகேவா. இத்தனை பேர், அதாவது 5ல இருந்தவங்க நான் 6 பேரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் டினாமினேட்டர் என்ன வரும், ஒருத்தர் வந்து அதிகமா ஆட் ஆயிருக்காங்க. நியூமரேட்டர் என்ன வரும், அந்த ஒருத்தர் அதிகமா ஆட் ஆனால எனக்கு 15 கிலோ ப்ரொடியூஸ் ஆனது இப்ப என்ன இருக்கு, 20 கிலோவா ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் அங்க நடந்திருக்கு, 5 கிலோ சேஞ்ச் ஆயிருக்கு. எப்பவுமே இதுல வந்து சேஞ்ச மட்டும் தான் நம்ம மேல போடணும், மொத்தத்தை போடக்கூடாது, புரியுதா. இப்போ 5ல இருந்து 6 லேபரா நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், எனக்கு 15ல இருந்து 20 கிலோ கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம், 1. 15க்கும் 20க்கும் என்ன வித்தியாசம், 5. அப்ப 5/1 இருக்கும், புரியுதா. அதுதான் வந்து எம்பிபி. 5/1 5. அப்போ மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அடிஷனல் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. எதனால கிடைக்குது, கீழே இருக்கிற இன்புட், அடிஷனல் இன்புட்டை நம்ம கொடுக்கறதுனால. அப்ப இங்க வந்து எதை நம்மளால ஆட் பண்ண முடியும், அடிஷனல் பண்ண முடியும் அப்படின்னா வேரியபிள் இன்புட்டை மட்டும் தான் பண்ண முடியும். ஃபிக்ஸ்ட் இன்புட் ஃபிக்ஸ்ட், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த அடிஷனலா நம்ம என்ன கொடுக்குறோம்னா வேரியபிள் இன்புட்டை கொடுக்குறோம், அதுதான் லேபர். அந்த லேபரை கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளவு அவுட்புட் வந்து அடிஷனலா ப்ரொடியூஸ் ஆகுது. எப்பவுமே மார்ஜினல்னா சேஞ்ச் மட்டும் தான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நேரத்திலயுமே நம்ம பிளான் சைஸ் கேபிட்டல வந்து கான்ஸ்டன்டா தான் வச்சுக்கணும், ஓகேவா. ஃபிக்ஸ்டு தான், அதை மாத்த முடியாது, ரைட். இப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அவுட்புட் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்புட். நீங்க அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல டிபிபி, அது என்ன, டோட்டல் குவான்டிட்டி, அவ்வளவுதான். கியூ இல்லைன்னா ஒய், அதான் வந்து டோட்டல் குவான்டிட்டி. ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னா ஒருத்தன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான், அப்போ ஒய் பை எக்ஸ், சரியா. அவுட்புட் பை இன்புட், டோட்டல் அவுட்புட் டிவைடட் பை டோட்டல் இன்புட். அதே எம்பிபி அப்படிங்கிறது வந்து மார்ஜினல் அவுட்புட் டிவைடட் பை மார்ஜினல் இன்புட், அதாவது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அதை மட்டும் நம்ம அக்கௌண்ட் பண்றோம். ஆட் ஆயிருக்கிறது எவ்வளவு அப்படிங்கறத மட்டும் அக்கௌண்ட் பண்ணா அது மார்ஜினல். இந்த மார்ஜினல்லையே பர்சன்டேஜ் போட்டு விட்டீங்கன்னா அதுதான் எலாஸ்டிசிட்டி, ஓகேவா. பர்சன்டேஜ் சேஞ்ச், அந்த ஃபார்முலா பாருங்க, இருக்கு பாருங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஒய் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், பர்சன்டேஜ் அப்படின்னா இதை நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்பவுமே எப்படி பண்ணுவோம்னா பர்சன்டேஜ்னால இன்டூ 100 வந்துருமா. அப்ப சேஞ்ச் இன் ஒய் பை ஒய் into 100 divided by change in x by x into 100. இது மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா, ஓகேவா. சோ இதுதான், இப்படிதான் நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்ப நியூமரேட்டர் இருக்க 100 டினாமினேட்டர்ல இருக்க 100 கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு மீதி என்ன இருக்கும், del y by y divided by del x by x மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா del y by del x divided by y by x அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேவா. அதாவது நீங்க இதை நீங்க நல்லா ரஃபா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், del y by y ன்னு இருக்கு, டிவைடட் பை டெல் எக்ஸ் பை எக்ஸ் இருக்கு. அது அப்படியே இந்த பக்கம் மீன்ஸ் மல்டிபிளிகேஷன்ல கொண்டு வாங்க, அந்த டிவிஷன்ல இருக்காது. அப்ப எக்ஸ் பை டெல் எக்ஸ் வந்துருமா. அப்ப நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம், இத டெல் ஒய் பை டெல் எக்ஸ் டிவைடட் பை ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஒய் பை எக்ஸ்ங்கிறது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, அது வந்து ஏபிபியோட ரெசிப்ரோக்கல். ஏபிபி என்ன சொல்லியிருக்கோம், ஒய் பை எக்ஸ் சொல்லியிருக்கோமா. அப்ப அந்த ஒய் பை எக்ஸ் நம்ம எங்க போட்டிருக்கோம், இங்க போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த டெல் ஒய் பை டெல் எக்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, அது எங்கன்னா எம்பிபி, ஓகேவா. அப்ப எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா எம்பிபி டிவைடட் பை ஏபிபி. எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா
பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்புட்டாவும் சொல்லலாம். இல்ல இதை டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எம்பிபி டிவைடட் பை ஏபிபி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கு, எலாஸ்டிக்கா இருக்கு, ஓகேவா, எவ்வளவு நம்ம இழுத்த இழுவிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம். ஓகேவா,